நார்சிஸ் பர்சனாலிட்டி தன்மை உள்ளவர்களோடு பிஸ்னஸ் பார்ட்னராக லைஃப் பார்ட்னராக நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு உளவியல் விழிப்புணர்வு வீடியோ தான் இந்த பதிவு. நார்சிஸ் பர்சனாலிட்டிக்கு இவ்வளவு திறமை இருக்குதா என்று ஆச்சரியப்படி வைக்கக்கூடிய செய்திகள் தான், ஆய்வு தான் இந்த பதிவு. அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க, வேலை செய்ய மாட்டாங்க, ஆனால் வேலை செய்யறதுக்கு ஆட்களை உருவாக்குவாங்க. அது வீட்டு வேலையாக இருக்கலாம், அல்லது அலுவலக வேலையாக இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் சமூக வேலையாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு இரண்டு வகையில் பிறரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். ஒன்று அதீத அன்பு, இன்னொன்று அதீத கோபம், அதீத கட்டுப்பாடுகள். தொடர்ந்து மூச்சுடாமல் எதிராளிகளிடத்தில் பேசிக்கொண்டே இருத்தல், பேசியதை நம்ப வைத்தல், நம்ப வைத்ததை செய்ய வைத்தல். இன்னொன்று எப்பவுமே சந்தேகத்த கண்ணோடு உலகத்தையே பார்த்தல். ஒரு மனிதனை தனிமைப்படுத்துவது எப்படி? அவங்களுடைய பொருளாதாரம், சமூக ஆதாரம், நில ஆதாரம், சொத்து ஆதாரம் இவற்றை எப்படி இவ்வளவு ஸ்பீடாக கணிக்க முடியுது? அவங்க ஒரு செயலை தீர்மானித்து அந்த தீர்மானமான செயலையை தொடர்ந்து எப்படி சிந்திக்க முடியுது, உழைக்க முடியுது? அதே மாதிரி ஒரு நபரை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவர்களை சுற்றியுள்ள அனைவரையும் எவ்வளவு நாசூக்கா துண்டிக்க முடியுது? அவங்க யாரை செலக்ட் பண்ணிட்டாங்களோ, அதாவது நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி யாரை செலக்ட் பண்ணிட்டாங்களோ அவங்கள 24 மணி நேரமும் நினைக்க வைக்கிறது. அதாவது நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி மட்டும்தான் அவங்க நினச்சிக்கிட்டே இருக்கணும், வேறு எங்கேயும் போயிடக்கூடாது. அதே மாதிரி அவங்களுடைய பொருள் வளம், பண ஆதாரம் அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறதுக்கு பல ஆண்டுகள் போராடுவாங்க. ஒரு சிலர் 2-3 மாதங்கள் போராடுவாங்க, ஒரு சிலர் 5 வருடங்கள் போராடுவாங்க. ஆனால் அதை யாராலும் கண்டறிய முடியாது. அவர்களுடைய பேச்சில் ஸ்வீட் கோட்டட் டேப்லெட் என்று சொல்வார்கள், இனிப்பு கலந்த உள்ள ஒரு கசப்பு இருக்கும். சிறு உதவி, அதாவது சின்ன மீனை போட்டு பெரிய முதலை பிடிக்கிறது, மிகப்பெரிய திமிங்கலத்தை பிடிக்கிறது. அதே மாதிரி சின்ன பேச்சை கொடுத்து வாழ்க்கையினுடைய அனைத்து தகவலையும் எடுத்துக்கொள்ளுதல். அதே மாதிரி அடுத்தவங்களை இவங்க நல்லவங்கன்னு நம்ப வச்சு இவங்க யாரை விரும்புகிறாங்களோ அந்த விரும்பக்கூடியவங்களை கெட்டவர்களாக ப்ரொஜெக்ட் பண்ணிடுறது. இதெல்லாம் அபரிமிதமான திறமை. எப்பவுமே ஒன்றை பற்றியே சிந்திக்கொண்டு இருத்தல். இவங்க யாரை செலக்ட் பண்ணுவாங்கன்னா, ஒன்று பொருளாதாரம் அதிக வசதி வாய்ப்பு உள்ளவங்க, அவங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இரண்டாவது, யாருமே அவங்க குடும்பத்தில் உதவி இருக்காது, எல்லாமே இருப்பாங்க ஆனால் தனிமையில் இருப்பாங்க, இவங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அதே போல் அடுத்த விஷயம் என்னென்னா, காதலில் தோல்வி அடைத்தவர்கள், இவங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு மனிதன் எங்கே பாதிச்சிருக்கானோ அங்கே போய் ரெஸ்கியூ என்று சொல்லக்கூடிய அவர்களை பாதுகாக்கிற மாதிரி போய் தன்னுடைய பாதுகாவலராகவும் தன்னுடைய வேலைகளை செய்யக்கூடியவராகவும் தனக்கு பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்கிறவர்களாகவும் உறவுகளை எல்லாம் துண்டித்துட்டு தன் பக்கம் வரக்கூடியவர்களாகவும் அவங்க மாற்றுவாங்க. இந்த திறமை அபரிமிதமான திறமை. அவங்க 100 ரூபா ஹெல்ப் பண்ணுவாங்க, 10,000 ரூபாய் வாங்கிக்குவாங்க. ஆனால் அந்த 10,000த்தை இவங்க தான் கொடுத்ததாக நம்ப வைப்பாங்க. அதே போல் எப்பவுமே நான் உனக்காக அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க. அந்த எண்ணத்தை விட்டு மாறுறாங்கன்னா உடனே அவங்க பலவிதமான உளவியல் ஆயுதங்களை பயன்படுத்துவாங்க. அன்பாக இருக்கலாம், அல்லது ஆக்ரோஷமாக இருக்கலாம், அல்லது தொடர்ந்து அவர்களை வேதனைப்படுத்துவதாக இருக்கலாம். தான் செலக்ட் பண்ண நபரை சுற்றியுள்ளவர்கள் மத்தியில் தவறான கருத்துக்களை தொடர்ந்து பேசி பேசி நம்ப வைத்து அவர்களும் இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உருவாக்கிடுவாங்க. அதே போல் அந்த நபர் மீது உள்ள அக்கறை யாராவது வச்சுருந்தா அல்லது அந்த நபர் மீது பரிதாபப்பட்டால் அந்த நபரை எதிரியாக இவர்களுக்கு காமிப்பார்கள். அவர்களோடு சேரக்கூடாது என்பது அவர்களுடைய திட்டமாக இருக்கும். அந்த திட்டத்தை செயல்படுத்த தொடர்ந்து அவர்களை பற்றி தவறான கருத்துக்களை பரப்பிக்கொண்டே இருப்பார்கள். இப்படி பல வகையான கருவிகளை பயன்படுத்தி அவங்க எந்த வகையிலும் தன்னை விட்டு வெளியில் போகக்கூடாதுங்கிறதுக்காக கடினமான, ரொம்ப தீவிரமாக சிந்திக்கிறது தெரியாத மாதிரி செயல்படுத்துவாங்க. இது மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு செயல்படுத்துவார்கள். வெல்கம் டு MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். எங்களுடைய நிறுவனம் வாழ்வியல் சார்ந்த வளர்ச்சி, வாழ்வியல் சார்ந்த கல்வி, பொருளாதாரம், சமூக நலம், உளவியல் சார்ந்த உடல் ஆரோக்கியம் இவற்றை முறைப்படுத்தவும்
இதனால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து விடுபடவும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு முறைகளுக்கான உளவியல் ஆலோசனை வழிகாட்டல் உளவியல் சிகிச்சை கொடுத்து வருகிறது. நாங்கள் பார்த்த ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இதுவரைக்கும் எங்களுடைய 25 ஆண்டு கால சர்வீஸில் இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஆளுமை சிதைவு உள்ளவர்கள், இவர்கள் வந்து எங்கள்கிட்ட ஆலோசனைக்கு வந்ததில் ஒரு 47 வயசுக்கு மேலே தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களையெல்லாம் நாங்கள் பார்க்கையில் வந்து அந்த பிரச்சனை எப்படி உருவாகிடுச்சுன்னு சொல்லி நாங்கள் அதை கண்டறிந்து அதை மாற்றுவதற்கல்ல, அவர்களோடு சமாளித்து வாழ்வதற்கான ஆலோசனையை வழிகாட்டலை கொடுத்து கொண்டு வருகிறோம். இந்த சமீப காலங்களில் வந்து 40 வயது மேற்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 65 வயது உள்ளவர்கள் வரை நாங்கள் கண்டறிந்துள்ளோம். அவர்கள் எங்களுடைய ஆலோசனைக்கு வழிகாட்டலுக்கு வந்துள்ளார்கள். அவர்களிட்டிருந்து நாங்கள் எதை கண்டு உணர்ந்தோமோ, அவங்க எப்படிப்பட்டெல்லாம் கஷ்டப்படுறாங்க, எப்படிலாம் பாதிக்கப்பட்டுறாங்க அப்படிங்கிறத கண்டறிந்தோமோ, அதாவது 40லிருந்து 65 வயசுக்குள்ளவங்களை கண்டறிந்தோமோ, அந்த பிரச்சனைகள் சமீப காலமாக 20 வயசில் உள்ளவர்களுக்கு ஏற்படுகிறது என்பதுதான் ஆச்சரியமான செய்தியாக உள்ளது. இப்போ 22 வயசில் உள்ளவங்க இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டியாக மாறிட்டு வர்றாங்க. அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ பதிவு. இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த நார்சிஸ்ட் அப்படின்னாவே வந்து என்னென்னா, யாரோ ஒருத்தரை வந்து அவங்க அழிவுபடுத்துவாங்க, இழிவுபடுத்துவாங்க. அதன் மூலமாக சுக வாழ்க்கை வாழ்வாங்க. அவங்களுக்கு வந்து தற்பெருமை, தன்னைத்தானே உயர்ந்தவங்களாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை, தனக்கு கீழே மற்றவங்களா இருக்க வேண்டும்ங்கிறது இருப்பாங்க. அப்படிங்கிற மனநிலை வாழ்வாங்க. இவங்க ஒரு நபரை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா, அந்த நபருடைய நடத்தை, உணர்வு, எண்ணங்கள், இந்த மாதிரி அவங்களுடைய அனைத்து வழிகளையும் கணித்து அவங்க வாழ்க்கையில் சிக்கலை ஏற்படுத்தி அந்த சிக்கல் மூலமாக அவர்களை தன் அகத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக சுக வாழ்க்கை வாழக்கூடியவர்களுடைய செயல்பாடு தான் இந்த நார்சிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. தன்னை மிக அழகானதாகவும், அதாவது தன்னை மிக அறிவாளியாகவும், மிகவும் அழகுள்ளவராகவும், தன்னால் எல்லாம் முடியும், உனக்கு காப்பாற்றுவேன், உன்னை காப்பாற்று கொள்ளும் திறமை எங்களிடத்தில் உள்ளது, நான் உனக்கு பாதுகாவலராக இருப்பேன் என்று அடுத்தவர்களுக்கு கூறி அதன் அடிப்படையில் அவர்கள் இவர்களோடு சார்ந்திருக்க வரும்பொழுது தன்னுடைய சுய நலத்திற்காக, அதீத தன்னுடைய சுய நன்மைக்காக அடுத்தவர்களை பயன்படுத்துவார்கள். அவர்களை பயன்படுத்தும் போது அவர்கள் மீது கொஞ்சம் கூட அனுதாபமோ, மனித அபிமானமோ அல்லது கருணையோ எந்த விதமான தன்மையும் இருக்காது. மற்றவர்களை கஷ்டப்படுத்தி அழும்போது இவர்கள் சிரிப்பார்கள். பிறருடைய வேதனையை பற்றி கண்டுகொள்ள மாட்டார்கள். இவர்களுக்கு எறும்பு கடித்தாலும் கூட யானை மிதித்தது போல் இருக்கும். பிறருக்கு யானை மிதித்தாலும் கூட அது என்ன பெரிய விஷயம் என்று சொல்வார்கள். இவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் ஊரே செல்ல வேண்டும். ஆனால் மற்றவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அது என்ன பெரிய விஷயம் சொல்லிவிடுவார்கள். மொத்தத்தில் வந்து இவங்க தன்னை முன்னிலைப்படுத்துவார்கள், தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று பிறரை நிர்பந்திப்பார்கள். தன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம் என்று நினைப்பார்கள். அடுத்தவர்கள் மீது அனுதாபமோ மனிதாபிமானமோ இருக்கவே இருக்காது. அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை கண்டு ரசிப்பார்கள். அடுத்தவர்கள் கஷ்டப்படுவதாக சொன்னால் ஆனந்தப்பட்டு ஆறுதல் கொடுப்பது மாதிரி கொடுத்து கொண்டே ரசித்து கொண்டிருப்பார்கள். 24 மணி நேரம் பிறரை வந்து இன்பப்படுத்துவது போல் துன்பப்படுத்துவார்கள். இன்பப்படுத்தி அவர்கள் துன்பப்படுத்துவது போல் அவர்களுக்கு தெரியாத மாதிரி பாதுகாத்துக் கொள்வார்கள். ஒருவேளை அவர்கள் துன்பத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்று நினைத்தால் தன்னுடைய இன்பமான வார்த்தைகள் மூலமாக அவர்களை புதுப்பித்து மறுபடியும் துன்பப்படுத்துவார்கள். அதாவது அடிச்சு மயக்க போட்டு விடுதுன்னா மறுபடியும் தண்ணி கொடுத்து அடிக்கிற மாதிரி. இது அவர்களுக்கு ஆனந்தமாக இருக்கும். இவங்க விட்டு எங்கேயுமே வெளியில் போகாத மாதிரி அவர்களை சுற்றி எந்த விதமான தொடர்பு இல்லாமல் தொடர்புள்ளவர்களை துண்டித்து தனிமைப்படுத்தி அவர்களை இவர்கள் வாழ்க்கை கொடுக்கிறேன் என்ற பெயரில் அவருடைய வாழ்க்கையை இவர்களுக்காக வாழச் சொல்வார்கள். இந்த நார்சிஸ்ட் அப்படிங்கிற வேர்டை எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 20ஆம் நூற்றாண்டில் வந்து ஒரு இன வெறி சார்ந்த வார்த்தையாக தான் இந்த நார்சிசம் அப்படிங்கிறது வந்துச்சு. அதிலிருந்து தான் நார்சிஸ்ட் வந்துருச்சு. அதாவது ஒரு குறிப்பிட்ட இனம் இன்னொரு இனத்தை வந்து டாமினேட் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது தான் இந்த நார்சிஸ்டுடைய கோட்பாடு. சரி, இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். இப்போ இந்த நார்சிஸ்ட்
பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், அடுத்தவங்களுடைய உணர்வுகளை வந்து இவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணி அவர்களை டாமினேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 40 வயசுக்கு மேலே எங்ககிட்ட ஆலோசனை வரக்கூடியவங்களை நாங்கள் பார்க்குறோம். அதில் என்னன்னு சொன்னால், அவங்க வந்து தன்னுடைய பார்ட்னர், அது பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், அந்த லைஃப் பார்ட்னருடைய சொத்துக்களை அவங்களுடைய அனைத்து டாக்குமெண்ட்டையும் தன்னகத்தே வைத்து கொண்டு அல்லது தன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்குறவங்களுக்காக வந்து தொடர்ந்து அன்பு அப்படிங்கிற விஷயத்தை காமிச்சிட்டே இருப்பாங்க. இவங்க நம்பி கொடுத்த பின்னாடி அவங்கள டாமினேட் பண்ணி அவங்க வெளியே அனுப்பிச்சிருவாங்க. இது ஒரு வகை. இது வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், லைஃப் பார்ட்னர். இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது இப்போ லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம். இது வந்து ஆண் பெண்கிறது வித்தியாசப்படுத்த வேண்டியதில்லை. நாங்கள் பார்த்த கேஸ் ஹிஸ்ட்ரியை உங்களுக்கு சொல்கிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏன்னா நிறைய வீடியோக்களில் வந்து உங்களுக்கு வந்து அதை விளக்கத்தை சொல்லியிருப்பாங்களே தவிர அது எப்படி இருக்குதுங்கிறத சொல்லியிருக்க மாட்டாங்க. எங்களுடைய வாழ்வியல் நிறுவனத்தின் மூலமாக நாங்கள் கண்டிருந்த விஷயத்தை உங்களோடு சமூகம் நலன் கருதி இதை சொல்கிறோம். 40 வயதுக்கு மேற்பட்ட ஒருவர் வருகிறார். அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் வந்து எப்போ டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. டார்ச்சர்னா இவங்க சொல்கிறத கேட்கணும். இவங்களை அடிக்கடி இவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா, என்னை நீ விரும்புகிறியா அல்லது நான் கூட நட்பாக இருக்கிறேனாங்கிறத செக் பண்ணி அதற்கு சாதகமான அவங்க நினைக்கிற மாதிரி பதில் வரலைன்னா இவர்களை விரும்பலைன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு வந்து என்னென்னா, ஒரு ஹஸ்பண்டு அவர் வந்து ஒரு நார்சிஸ்ட். அவர் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிற ஒய்ஃபை இந்த எலக்ட்ரிக்கல் இந்த வீட்டில் வந்து ஓஸ் கிடைக்கும், பைப் கிடைக்கும், அந்த பைப்பில் இருந்து சப்புன்னு அடித்து எந்திரிச்சு இப்போ சொல்லு, நீ உண்மையிலேயே என்னை விரும்புறியான்னு கேட்குறாங்க. இப்போ இந்த பொண்ணு என்ன செய்யுது, அழுதுட்டு நான் உன்னை தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்பாமல், இது யாராவது ஒரு வந்து டாக்டர் வந்து நீ என்னை விரும்புறது உண்மைதான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் என்னை விரும்புதா இல்லையான்னு செக் பண்ணுறாங்க. அவங்கள வந்து உங்களை விரும்புதுன்னு சொன்ன முன்னாடி அதுலேயும் திருப்தி அடையாமல் தொடர்ந்து அடித்து வேதனைப்பட்டுகிட்டே இருக்காங்க. இந்த கேஸை நாங்கள் டீல் பண்ணணும். என்னென்னா, இந்த மாதிரி வந்து அவங்க அடுத்தவங்கள தூங்க விட மாட்டாங்க, நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, எல்லா விஷயத்துலையும் சந்தேக கண்ணோட பார்ப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசினா ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணி விட்டுருவாங்க. பொதுவாக வந்து இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி தன்மை உள்ளவங்க தன்னுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், அவங்க கூட யார் தொடர்பு கொண்டாலும் அந்த தொடர்பு கொண்டவங்களோடு இவங்க தொடர்பு கொண்டு நட்பை உருவாக்கி அந்த நட்பின் மூலமாக அவங்களுடைய தகவல்களை, 2 பேர்த்துடைய தகவல், இந்த நட்பின் மூலமாக இவருடைய தகவலையும் அவருடைய தகவலையும் சேகரிச்சுட்டு அதே தன்னுடைய பார்ட்னருக்கு எதிராக திருப்பி அந்த பார்ட்னருக்கும் அந்த நட்புக்கும் உள்ள தொடர்பை துண்டிப்பாங்க. பொதுவாக வந்து இது ஒரு 40 வயசில் ஏற்படுறது அப்படிங்கிறத சொல்லலாம், அனுபவம் அப்படிங்கிறது. இதில் முக்கியமான என்னென்னா, இந்த லாஸ்ட் வீடியோவில் தான் அதை சொல்ல போகிறோம். இப்படி ஒரு டைப்பு. இன்னொரு டைப் பிஸ்னஸ் பார்ட்டில் என்ன செய்கிறாங்கன்னா, யார் வந்து உதவி செய்ய அல்லது உதவி வேணும்னு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி அளிக்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு கொஞ்ச நாளில் வந்து என்ன செய்வாங்கன்னா, அவங்கள வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு தான் நினச்ச நேரத்துக்கு வரணும். அது 2 மணிக்கு கூப்பிட்டாலும் சரி, ஆண் பெண் வித்தியாசமாக பார்க்க மாட்டாங்க. இவங்ககிட்ட லைஃப் பார்ட்னர் இருந்துட்டா அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, எனக்கு 6 மணிக்கு இங்கே வந்தாகணும், வரலைன்னா பயங்கரமாக சங்கடப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்படுத்திட்டு கடைசியில் வந்து நீ நல்லா இருக்கணும் தானே உனக்காக நான் சொல்கிறேன், இந்த பிஸ்னஸே உனக்குத்தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள காம் பண்ணிடுவாங்க, அமைதிப்படுத்திட்டு மறுபடியும் வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த நிலையில் அந்த டார்ச்சர் பண்ணப்பட்டவங்க இவங்க சொல்கிறது உண்மைதானா அல்லது பொய் தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 20-30 வருஷங்கள் கூட ஆயிடுது. இது ஒரு டைப். அதே மாதிரி இன்னொரு டைப் என்னன்னு சொன்னால், அவங்க வந்து இது லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், அவங்க வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு மெஷினாக மட்டும் பார்த்துக்குவாங்க. இவங்கள வந்து சம்பாரித்து கொடுத்துடணும். ஆனால் சம்பாரித்து கொடுக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் நேரமாக இருக்கணும், மீதி நேரம் இவங்களை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். இவங்களை தவிர வேறு யார்கிட்ட தொடர்பு வச்சுக்கூடாது.
அதுக்கு மேலே தொடர்பு வச்சுட்டா யார் தொடர்பு கொள்கிறாங்களோ அவங்கள தவறாக சொல்லி அவர்களை பற்றியான தவறான அபிப்பிராயத்தை இவங்க மனசில் பதிய வச்சு, அல்லது இவரை பற்றி அவங்ககிட்ட ஒரு தவறான அபிப்பிராயத்தை வச்சு அதை கட் பண்ணி விட்டுருவாங்க. இது ஒரு டைப். இதெல்லாமே நாங்கள் பார்க்குறது வந்து 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுடைய, அதாவது 40 வயதிலிருந்து 65 வயது வரை உள்ளவர்களிடத்தில் நாங்கள் கண்டறிந்த விஷயம். இன்னொரு வகை பார்த்தோம்னா, இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம். தனக்கு உடல்நிலை சரியில்லை, எப்பவுமே முடியல அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதன் மூலமாக தன்னுடைய பார்ட்னரை வந்து தன் பக்கம் கொண்டு வருவதற்கு கடினமாக முயற்சி செய்வாங்க. தனக்கு நோய் உள்ளதாகவும் என்னால் எதுவுமே முடியாதுங்கிறதுன்னு சொல்லி தன்னுடைய பார்ட்னர், அது லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், அவங்கள வந்து வேலை செய்ய வச்சுட்டு என்னை நீ பாதுகாத்துக்கொள், என்னால் முடியல அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட எல்லா பொறுப்பையும் திரிச்சுட்டு அவங்களுடைய பணத்தை வந்து முழுமையாக இவங்களுக்காக செலவு பண்ணி வைக்கணும். அவங்ககிட்ட எந்த சேவிங்ஸுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கண்காணிப்பாக இருப்பாங்க. அதற்கு மாற்றமாக செஞ்சுட்டா 2 வகையில் அவங்க வந்து இவங்களை வந்து பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. ஒன்று, அன்பு என்கின்ற பேரில் வந்து அதிகமாக அன்பாக இருக்கிற மாதிரி காமிச்சு அதை வந்து தன் பக்கம் கொண்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா அடுத்து வந்து எதிர்முனையில் வந்து அன்புக்கு மாற்றமாக ஆக்ரோஷம், அதிக கோபம், வன்மமான வார்த்தைகள் அப்படி சொல்லி அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ண வச்சு அவங்க அந்த கடைசி டயத்தில் வந்து இவங்க உடனே காம் பண்ணிடுவாங்க. இதில் இன்னொரு கேஸ் ஹிஸ்ட்ரி என்னன்னா, ஒரு நார்சிஸ்டிக் விமன் ஹஸ்பண்டை வந்து உறவுகள்கிட்ட பிரிச்சிடுறாங்க. அம்மாவை பற்றி தப்பாக சொல்லி அம்மாவே வந்து நிற்க வச்சு மகனை வச்சு கேள்வி கேட்க வைக்கிறாங்க. அம்மா வேதனைப்படுது. அக்கா தங்கச்சிகளுடைய தொடர்புகளை துண்டிக்கிறாங்க. சித்தப்பா பெரியவர்களுடைய தொடர்புகள்லாம் துண்டிக்கிறாங்க. துண்டிச்சுட்டு அவங்க அண்ணங்கிட்ட சொல்லி பெரிய பிரச்சனை உண்டாக்கி இவங்களை வந்து மன நிம்மதியெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து இவருக்கு வந்து கீழே விழுந்து முகத்திலாம் காயமாயிடுது. காயமாயிட்டு வீட்டுக்கு வந்த முன்னாடி இவங்க அந்த சமயத்தில் வந்து என்னோடு நீ பால் உறவு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த காயத்தையும் கூட பார்க்காம இவரை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. இது இவருக்கு வந்து இதை அன்புன்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் கொஞ்ச நாளத்துக்கு பின்னாடியே தெரியுது தொடர்ந்து நடக்கல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 47 வயசுல மேலே 45 வயசுக்கு மேலே நடக்கக்கூடிய விஷயம். இப்போ இந்த சமீபம் ஒரு வருஷத்தில் நாங்கள் பார்த்த விஷயங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமூட்டதாக இருந்தது. என்னன்னு சொன்னால், 20 வயசு ஒரு பெண்ணுன்னே வச்சுக்கலாமே, அவங்க வந்து கல்யாணமே வேணான்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட மாப்பிள்ளை வருது, எந்த மாப்பிள்ளையும் வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு மாப்பிள்ளை வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. அந்த செலக்ட் பண்ணுற பின்னாடி அந்த காலகட்டத்திலேயே செலக்ட் பண்ணி கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க. ஒரு 6 மாதம் இருக்குது. 6 மாதம் இருக்கையிலே வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோனில் பேசி ஆகணும். ஃபோனில் பேசுறது கொஞ்சம் ஒரு வேலை இருக்குன்னு சொன்னால் நான் சூசைட் பண்ணுறேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இவங்க வந்து ஐயோ பண்ணிடக்கூடாதுன்னு மறுபடியும் தாழ்ந்து போகிறாங்க. இவங்க வந்து என்ன செய்யறாங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இவர் வந்து அதாவது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு. அந்த நிறுவனத்தில் போய் இவர் இருக்கிற டேபிளில் இவங்களோட ரிலேஷனை வச்சு செக் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து டேபிள் ஏதாவது ஃபோன் நம்பர் வச்சுருக்காரு என்ன இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. அவங்களும் வந்து ஆஃபீஸில் பர்மிஷன் வாங்கிட்டு மேரேஜ் விஷயமா பேச பண்ணுற மாதிரி சொல்லி செக் பண்ணுறாங்க. அப்போவும் இவங்களுக்கு தெரியல. இவங்க தொடர்ந்து வந்து எது செஞ்சாலும் நான் சூசைட் பண்ணிக்கணும்னு சொல்லி இவங்களை வந்து பயப்படுத்துறது அல்லது த்ரெட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு அச்சத்தை உருவாக்குறது, இந்த மாதிரி பண்ணுறாங்க. இவங்களும் வந்து நம்ம மேலே அன்புன்னு நினச்சி கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு 3 வருஷத்துக்குள்ளேயே வந்து வீட்டில் வந்து எந்த வேலையும் செய்கிறதில்ல. அந்த தன்னுடைய ஒரே பெரிய வீடு இருக்குது. அந்த வீட்டில் வந்து அம்மா அப்பா இவர் இருக்காங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, உங்கள் அம்மா அப்பா கூட நீ சேரக்கூடாது, தனியாக தான் சாப்பாடாக்குன்னு சொல்லிட்டு தனியாக தனி கொடுத்துன்னு போயிடுறாங்க. பக்கத்துலேயே அறையில் ஒரு ரூமில். ஆனால் இந்த அறையிலிருந்து அவங்க அம்மா அப்பாட்ட போகக்கூடாது. ஒருவேளை அவங்க அம்மா டீ கொடுத்துட்டா அது சண்டை 2 நாளைக்கு இருக்கும். அதுக்கடுத்து வீட்டில் வேலையே செய்கிறது கிடையாது. எப்போ பார்த்தாலும் வந்து மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, எப்பவுமே எதையாவது ஒன்று சிந்திச்சுட்டே இருக்கிறது. ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி அரை மணி நேரத்துக்கு இருக்க 1 மணி நேரத்துக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வந்து தொடர்ந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறது. அவர் வேலை செய்யறதுன்னு சொன்னால் என்னை விட அவனுக்கு வேலை முக்கியமா, அப்போ என் மேலே அன்பு இல்லையா, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி போயிடுறது. இன்னொரு கேஸ் ஹிஸ்ட்ரி என்னென்னா, தன்னுடைய
கணவன் வந்து ரொம்ப அன்புக்கு ஏங்கியவன், அன்புக்கு ஆசைப்படக்கூடியவன், அன்பை விரும்பக்கூடியவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய ஹஸ்பண்டுடைய தங்கச்சியை தன்னுடைய அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பெண்ணுக்கும் அந்த அண்ணனுக்கும், அதாவது கல்யாணம் பண்ணி வைத்த தன்னுடைய ஹஸ்பண்டுடைய தங்கச்சிக்கும் அதே மாதிரி தன்னுடைய அண்ணனுக்கும் பிரச்சனைகளை உண்டாக்கி இந்த பெண் வந்து தன்னுடைய நாத்தனான்னு சொல்லக்கூடிய கணவனுடைய தங்கையை பிணையாக வச்சு அவரை அடிமைப்படுத்துகிறாங்க. இது குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு பின்னாடி தான் தெரியுது. ஆனால் அந்த பெண் என்ன செஞ்சிச்சுன்னா, தொடர்ந்து இவங்களை அடிமைப்படுத்தி அதாவது தன்னுடைய ஹஸ்பண்டுடைய தங்கச்சியை வந்து திருமண பந்தத்திலிருந்து வெளியேற்ற அளவுக்கு செஞ்சிருது. இது ஒரு வகை டைப். அதுக்கடுத்து இவங்க எப்படி இந்த நபரை செலக்ட் பண்ணுறான்னு கேட்டோம்னா இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. அதாவது 40 வயசில் இது நடக்கிறது சொல்லலாம், அனுபவம்னு சொல்லலாம். ஆனால் 20 வயசில் எப்படி இது நடக்குதுங்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியமான செய்தியாக இருந்தது. அப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு குழந்தையை பிறந்துருது. அந்த குழந்தையை இவங்க கருவியாக பயன்படுத்தி அந்த குழந்தையை வச்சு இவருடைய தன்மையை தன் பக்கம் கொண்டு வர்றாங்க. ஏதாவது ஒன்று பேசிட்டு அந்த குழந்தையை அடிக்கிறது, குழந்தையை துன்பப்படுத்துறது. இவர் உடனே துன்பப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு இவர் போயிடுறது. அதாவது நான் சொல்கிறது 1.5 வருஷ குழந்தைய. அதுக்கடுத்து என்னென்னா, அடிக்கடி அவங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறது. வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் உடம்புக்கு சரியில்லைன்னு சொல்லிடுறது. இவரை வந்து கூப்பிட்டா வர்றதில்ல. அதுக்கப்புறம் ஏதாவது பேசினா இவரை தொடர்ந்து காயப்படுத்திகிட்டே இருக்கிறது. இவர் வீட்டில் உள்ள நகை எல்லா பொருளையும் தூக்கிட்டு போயிடுறது. அதுக்கடுத்து என்ன சொல்கிறதுன்னா, இது வந்து என்னுடைய நகைன்னு சொல்லிடுறது. சரி, இப்போ அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து முதல்ல கூட்டு குடும்பத்தில் இருக்கிறத தனியாக பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து தனி வீடு போடான்னு என்னிடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே எனக்கு அம்மா வீடு தான் சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லி அம்மா வீட்டிலே இருக்கிறாங்க. அம்மா வீட்டில் இருக்கிறது வந்து சொந்த பந்தம்லாம் வந்து ஏன் இப்படி இருக்குன்னு இவரை கேட்குறப்போ வந்து அவங்களையும் கேட்குறப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ட்ராமா பண்ணி இவங்க வந்து தனி வீடு போகணும் அப்படின்னு கொடுமைப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கேயும் கூட்டிகிட்டு போய் ஆஃபீஸுக்கு போனால் கரெக்டாக 9 மணிக்கு போயிட்டா 4 மணிக்கு வந்துடணும், அல்லது குறைஞ்சபட்சம் 5 மணிக்கு வந்துடணும். வரலின்னா ஏன் வரலின்னு 1000 ஃபோன் பண்ணி இவங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இது ஒன்று. இன்னொரு விஷயம் நாங்கள் பார்த்தது என்னென்னா, கல்யாணம் ஆகி 1 வாரம் தான் ஆகுது. அந்த 1 வாரத்துக்குள்ளேயே வந்து இந்த நபருக்கு வந்து அம்மா கிடையாது, பாட்டி வீட்டில் வாழ்கிறாப்புல, அப்பா மட்டும் தான் இருக்கிறாப்புல. ஒரே வாரத்தில் வந்து நீ வந்து அப்பா கூட பேசக்கூடாது, உங்கள் பாட்டி கூட பேசக்கூடாது, அத்தை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள சண்டை போட்டு அதே வீட்டில் ஒரே வாரத்தில் தனியாக இருக்கிறாங்க. இப்போ இவங்க சரி ஒரே பையன்தான் எப்படியோ கஷ்டப்படாமல் சந்தோஷம்னு நினச்சிடுறாங்க. ஆனால் அந்த பையனுக்கு வந்து சாப்பாடே போடுறது கிடையாது. ஆனால் பார்க்க வச்சுட்டு சாப்பிடுது. இது நினச்சா அம்மா வீட்டுக்கு போயிடணும். அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே 1 வாரம் இருக்கும். இவர் அங்கே பார்க்க போனால் அம்மா வீட்டில் இருந்துக்கிட்டு இவருக்கு தனியாக ஒரு பெட்டை போட்டு கொடுத்துருவாங்க. இவங்க எல்லாம் ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. இவர் சாப்பிட்டியாக சாப்பிட மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இதுதான். இப்போ இது 2வது கேஸ். இதில் நாங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் என்னென்னு பார்க்குறோம். பொதுவாக வந்து இந்த நார்சிஸ்ட் அப்படிங்கிற தன்மை உள்ளவங்க, அதாவது நார்சிசம் அப்படின்னாவே என்னென்னா, அதாவது பழுக்க காய்ச்ச இரும்பு துண்டுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இசைத்துறையில் என்ன சொல்லுவாங்கன்னா நாரசம் சொல்லுவாங்க. நாரசம் அப்படிங்கிறது வந்து பாட்டுக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் எதிரில் வேலை செய்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த நார்சிஸ்ட் பர்சனாலிட்டி, இது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், அவங்க தான் மட்டுமே சிறந்தவர்கள், என்னை மட்டுமே நீ கவனிக்கணும், என்னை அதிகமாக புகழ்ந்து பேசணும், என்னை தவிர உன்னுடைய கவனம் எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இருப்பாங்க. இவங்களை பற்றி யாராவது சின்ன வார்த்தை தவறுதலாக பேசிட்டாலோ அல்லது இவருக்கு எதிராக பேசிட்டாலோ, அதாவது தன்னுடைய ஹஸ்பண்டை பற்றி குறை சொல்கிறாங்கன்னா அத்தனை பேரும் குறை சொல்லி ஆகணும். அதே மாதிரி தன்னுடைய ஹஸ்பண்டை வந்து யாராவது நல்லவங்க சொல்லிட்டா இவங்கள மோசமானவங்க சொல்லி அவங்க நம்ப வைப்பாங்க. இதுதான் அவங்களுடைய கேரக்டர். இதில் இன்னொரு ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொன்னால், இந்த நார்சிசம் தன்மை உள்ளவங்க இல்லாத ஒரு பொய்யை சொல்லி அந்த பொய்யை வந்து தன்னுடைய பார்ட்னர்கிட்ட திரும்ப 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 சொல்லி சொல்லி அந்த பார்ட்னர் உண்மையை மறந்து போட்டு நீ சொல்கிறதான் உண்மைன்னு சொல்ல வச்சுருவாங்க. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது பணமாக இருக்கலாம், காசாக இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால்
தன்னுடைய பார்ட்னர் வந்து அடிச்சிருக்கவே மாட்டாங்க, திட்டிருக்கவே மாட்டாங்க. ஆனால் நீ தான் திட்டினா நீ தான் திட்டுன்னு சொல்லி இவங்களுடைய மூளையில், பார்ட்னருடைய மூளையில் தான் திட்டவே இல்லைங்கிறது மறக்க வச்சு ஒரு கட்டத்தில் வந்து ஆமாம் நீ தான் திட்டின அப்படின்னு சொல்ல வச்சிடறாங்க. இப்போ இவங்க இதில் வந்து ரொம்ப துடிச்சிக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் இதுக்கு என்ன வழிங்கிறாங்க. இந்த வழிங்கிறது இந்த வீடியோடைய கடைசியில் உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். இந்த வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள். எல்லா வீடியோக்களும் வந்து உங்களுக்கு அவங்களுடைய தன்மையை சொல்லும். நாங்கள் ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி அவங்கள எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுங்கிறது ஒரு நாள் ஒரு சொல் கிடையாது, அது தொடர் நிகழ்வு. ஏன்னா இதில் வந்து பாதிக்கப்பட்டவர்களையும் காப்பாற்றணும், அவங்க கூட இருப்பவர்களையும் காப்பாற்றணும், குடும்ப சிதைவு இல்லாமல் அவங்க முன்னேறணுங்கிறதுக்காக தான் இந்த உளவியல் சார்ந்த விழிப்புணர்வு. ஆனால் இந்த மாதிரி உள்ளவங்களை வந்து அந்த நார்சிஸ்ட் பிஹேவியர் டிஸார்டர் க்யூர் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க எப்பவுமே வந்து கிராண்டியோஸ் அப்படிங்கிற மனநிலை இருப்பாங்க. நான் கரெக்ட், நீ தப்பு, நீ மட்டும் தப்பு இல்லை, உன்னை சார்ந்தவர்களும் தப்பு, உங்க கூட யார் சேர்றாங்களோ அவங்களும் தப்பு, என்ன தவிர எல்லாமே தப்பு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேரக்டர். அப்போ அந்த வாழ்க்கை சூழலில் இவங்க இருக்கிறப்ப இவங்கள வாழ்க்கையை விட்டு வெளியில் வர முடியாது. அப்போ இவங்க எப்படி வாழணும் அப்படிங்கிறது தான் தொடர் உளவியல் சார்ந்த வழிகாட்டல் தேவை அப்படிங்கிறது. இன்னொன்று, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது நார்சிஸ்டால் பாதிக்கப்பட்டவர்கள் அடிக்கடி டிப்ரெஷன், பசியின்மை, கோபம், தூக்கமின்மை, வெறுப்பு, சுய உணர்வு, நரம்பு கோளாறுகள், அதே மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை இவங்க பாதிச்சுட்டு இருப்பாங்க. இவர்களை காப்பாற்றுவது முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அதாவது நார்சிஸ்ட் பிஹேவியரை வந்து மாற்ற முடியாது என்பதை புரிந்து கொண்டு இந்த நார்சிஸ்ட்னால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா இவங்களுக்கு குடும்பம் இருக்கும். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்குள்ள கோரிலேஷன் என்னென்னா, இந்த நார்சிஸ்ட் பிஹேவியர் உள்ளவங்க எப்படிப்பட்ட லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்ணுறாங்க, இதுதான் எங்களுக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. ஒரு 40 வயசில் இதை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது பல்வேறு வகையான அனுபவம் அல்லது வந்து இவங்க கேட்ட செய்தி அடிப்படையிலான ஒரு செயல்பாடுன்னு இருக்கலாம். ஆனால் 20 வயசில் உள்ள ஒரு பெண் வந்து எப்படி இவங்களை செலக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு 2 கேஸ் வச்சு சொல்கிறோம். இப்போ 20 வயசு ஆயிடுச்சு. 20 வயசில் வந்து அந்த பெண்ணை வந்து நிறைய பேர் மாப்பிள்ளை கேட்குறாங்க, வேணவே வேணாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணுது. அந்த மாப்பிள்ளை யார் அப்படின்னா, அவங்ககிட்ட பேசி அவனுடைய கடந்த வாழ்க்கை எல்லாமே எடுத்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உன்னுடைய லைஃப் பார்ட்னர், நான் தான் உனக்கு எல்லாமேன்னு சொல்லி நம்ப வச்சு அவன் யாரை லவ் பண்ணாங்கிறத ஃபுல்லாக கண்டறிந்து அந்த லவ் சொந்தமான அனைத்து ஹிஸ்ட்ரி வீடியோக்களெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் வந்து அவங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஒன்று. அதே மாதிரி இவங்களுக்கு இந்த இன்னொரு வகையில் என்னென்னா, இந்த 20 வயசுக்காரவங்க அவங்க தொடர்ந்து பாலியல் சார்ந்த வீடியோக்களை பார்த்துட்டு என்னை பாலியல் சார்ந்த உரையில் நீ முழுசாக இன்பப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுடைய அனைத்து விஷயத்தையும் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு, எப்படி இந்த திட்டமிடுதல் வருது அப்படிங்கிறது தான் மிக ஆச்சரியமான விஷயம். இது 20 வயசில். இதே மாதிரி இன்னொரு 20 வயசுலன்னா அவங்க +2 படிக்கிறாங்க. +2 படிக்கிறப்பவே வந்து இந்த மாதிரி வந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணுறாங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு 6 வருஷம் அவரை லவ் பண்ணி அதுக்கடுத்து வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்த பின்னாடி, கல்யாணத்துக்கு வந்த பின்னாடி உன்னை என்னை பிடிக்கலை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. இந்த டார்ச்சர் செஞ்சுக்கிட்டே மீண்டும் தன்னுடைய லைஃப் பார்ட்னர் வந்து நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிஜி பண்ணுறதுக்கு தன்னுடைய அந்த லைஃப் பார்ட்னர் தான் கொண்டு போய் ட்ராப் பண்ணணும். ஆனால் அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு உடனே வந்துடணும், அங்கே நிற்கக்கூடாது. ஆனால் இவங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் இவர் வந்து படிப்புக்கு இவர் தான் செலவு பண்ணணும், படிப்புக்கான அனைத்து முயற்சிகளுக்கும் இவர் தான் சப்போர்ட் பண்ணணும், இதுக்கிடையில் வேலைக்கும் போய்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த நார்சிஸ்ட் பர்சனாலிட்டி வந்து எப்படிப்பட்ட ஆட்களை வந்து தேடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுவாக வந்து சமூகம் நடக்கக்கூடிய விஷயங்களை எதுவுமே இவங்க எடுத்துக்க மாட்டாங்க, சமூகத்துக்கு மாற்றமாக தான் நடத்துக்குவாங்க. இப்போ இந்த நார்சிஸ்ட் பர்சனாலிட்டி எப்படிப்பட்ட லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் செலக்ட் பண்ணுறாங்கன்னா, அட்டாச்மெண்ட் டிஸார்டர், அதே மாதிரி டிபெண்டன்சி டிஸார்டர், அஃபெக்டிவ் டிஸார்டர் அப்படிங்கிற 3 வகை கோளாறு உள்ளவங்களை மட்டும்தான் இவங்க செலக்ட் பண்ணுறாங்க. இது 40 வயசில் செலக்ட் பண்ணால் பரவாயில்ல, ஆனால் 20 வயசில் எப்படி இவங்க செலக்ட் பண்ண முடியுது, அப்படிப்பட்ட நபரை எப்படி இவங்க புரிஞ்சு கொள்ள முடியுது அப்படின்னு நாங்கள் தொடர்ந்து ஆய்வு செய்யலை. இதுதான் இந்த ஆய்வினுடைய உலகளாவிய முறையில் என்னன்னு சொன்னால், அதுதான் அவங்களுடைய ஜெனட்டிக்ஸ், அவங்களுடைய ஜீன். அவங்க ஃபேமிலியில் பேரண்ட்டிட்ட இந்த பழக்கம் இருக்கும், ஆனால் இது தெரியாது. இதை தான் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன சொல்கிறாங்கன்னா
ஜெனட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த பேரண்ட் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த பர்சனாலிட்டி எப்படின்னா 3 வகையான பர்சனாலிட்டி டிஸார்டர் தான் இவங்க தன்னுடைய லைஃப் பார்ட்னராகவும் பிஸ்னஸ் பார்ட்னராகவும் வச்சுக்குவாங்க. ஃபஸ்ட்டு அஃபெக்டிவ் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து எப்போவுமே வந்து மூடு சரியில்லை, மூடு இல்லாமல் இருப்பாங்க. இவங்க இதுவா அதுவான குழப்பத்தில் இருப்பாங்க, முடிவெடுக்க தெரியாமல் இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஆட்களை செலக்ட் பண்ணுறாங்க. இதில் 3 வகையும் உள்ளவங்களை தான் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து டிபெண்டன்சி பர்சனாலிட்டி டிஸார்டர் உள்ளவங்களை தான் இவங்க லைஃப் பார்ட்னராகவும் பிஸ்னஸ் பார்ட்னராகவும் செலக்ட் பண்ணுறாங்க. என்னன்னு சொன்னால், எப்பவுமே எனக்கு யாருமே உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, அதே மாதிரி என்னை யாருமாவது பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதே மாதிரி நான் எல்லார்ட்டும் வந்து பணிந்து போவேன் அப்படின்னு சொல்லி அப்படி கேரக்டர் உள்ளவங்க தான் இவங்க டிபெண்டன்சி பர்சனாலிட்டி டிஸார்டர் உள்ளவங்க இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டிட்ட அடிமையாகிடுறாங்க. அதாவது நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி, இந்த அஃபெக்டிவ் டிஸார்டர், டிபெண்டன்சி பர்சனாலிட்டி டிஸார்டர் தான் இவங்க லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் டிஸார்டர் உள்ளவங்க, அதாவது அவங்க வந்து நிறைய வந்து படவடப்பு, அதே மாதிரி கவலை, எப்பவுமே வந்து மனசில் கவலையாகவே இருந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்தினாலோ சமூகத்தினாலோ அவங்க வந்து நிராகரிக்கப்பட்டிருப்பாங்க. எப்போ பயந்த சுபாவத்தில் இருப்பாங்க. எதுலையுமே ஆர்கனைஸ்டாக ஒரு முறைப்படி செய்ய தெரியாதவர்கள் இருப்பாங்க. எப்பவுமே வந்து தான் ஒரு செக்யூர்டு பாதுகாப்பான அட்டாச்மெண்ட் வளையத்துக்குள்ள பாதுகாப்பான வளையத்துக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறவங்கள தான் இவங்க லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்ணாங்க. அப்போ இந்த 20 வயசில் உள்ள நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி பீப்புள் எப்படி இந்த வயசில் உள்ளவங்க செலக்ட் பண்ணுறாங்க நாங்கள் ஆய்வு செய்யலை. அதுக்கப்புறம் நாங்கள் கண்டுபிடிச்சோம்னா 47 வயசு 40 வயசு 50 வயசில் இன்னும் சொல்லப்போனால் 66 வயசில் உள்ளவங்கள நாங்கள் எங்கள் கன்சல்டேஷனில் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி வந்து அவங்க 20 வயசுலேயே இவங்களை செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு எப்போ தெரியுது அப்படின்னு சொன்னால் 50 வயசில் தான் தெரியுது, ஒரு சிலருக்கு 60 வயசில் தான் தெரியுது. சில சமயங்களில் வந்து இவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு உடல்நல கோளாறுகள், நரம்பு கோளாறுகள் இந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டு இருக்குது. அதை மட்டும் இல்லாமல் இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி உள்ள பீப்புள் வந்து தன்னுடைய குழந்தைகளையே தான் செலக்ட் பண்ண லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் மேலே தவறாக எதிராக திருப்பி விட்டுருவாங்க. அப்போ அவங்க வந்து தன்னுடைய சைடில் இவங்க இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி 2 வகையில் இவங்க அந்த ஆயுதத்தை பயன்படுத்துவாங்க. ஒன்று, உன்னால் வந்து நீ நான் சொல்கிற மாதிரி கேட்கலைன்னா சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா உன்னால் முடியலைன்னா நீ எதுக்கு உயிரோட வாழ்கிற, நீ சாக வேண்டியதான்னு சொல்லுவாங்க. ஒன்று, இந்த சைடு வந்து பயத்தை உருவாக்குவாங்க. அதாவது இவங்களை நீங்கள் சாகுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா உன்னால் நான் சாக போகிறேன்னு சொல்லி பயப்படுத்துவாங்க. இப்படி தான் அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதற்கிடையில் வந்து அவங்க தன்னுடைய குழந்தைகள் பயன்படுத்துவாங்க. சரி, இது அடுத்த ஒரு மூணாவது டிமோகிராஃபிக்கல் ப்ரொஃபைல் என்னன்னு சொன்னால், இவங்க பேரண்ட்ஸ், இந்த நார்சிஸ்ட் பிஹேவியருடைய பேரண்ட்ஸ் வந்து இவங்க என்ன சொன்னாலும் அதை நம்புவாங்க. இவங்க சொல்கிறதுக்கு ஏற்ப அவங்க இருப்பாங்க. அதாவது ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரோ அல்லது பொண்ணோ வந்து அல்லது பையனோ வந்து தன்னுடைய லைஃப் பார்ட்னரை வந்து தப்பாக சொல்கிறாங்கன்னா இவங்க அந்த தப்பாக சொல்கிறது தப்புன்னு சொல்லாமல் தப்பாக சொல்கிறது கரெக்டுன்னு சொல்லி இந்த நார்சிஸ்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதில் பெரிய விஷயம் என்னென்னா, இந்த நார்சிஸ்டிக் ஃபேமிலியில் உள்ளவங்க அத்தனை சர்க்கிளுமே இந்த நார்சிஸ்டிக் ஃபேமிலி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்குவாங்க. இந்த நார்சிஸ்ட் சொல்லக்கூடியது அத்தனையுமே அவங்க கேட்பாங்க. அதே மாதிரி இந்த நார்சிஸ்டிக் ஃபேமிலி வந்து அந்த லைஃப் பார்ட்னர், அவர்கள் லைஃப் பார்ட்னர் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னருடைய ஃபேமிலியை சுத்தமாக துண்டிக்க விட்டு தனிமைப்படுத்துவாங்க. இவர்களும் என்ன செய்வாங்கன்னா, ஆரம்ப காலத்தில் வந்து மென்மையான தன்மையான வார்த்தைகளை நம்பி தன்னை பற்றி எல்லா விஷயங்களையுமே சொல்லி சொல்லி எனக்கு யாருமே இல்லை, நீ தான், நான் உன் பின்னாடி தான் வாழுவேன், நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவர்களை ரசிக்கக்கூடிய நபராக இவங்க ஆரம்பத்திலிருந்து மனசில் பதிவு வச்சிடுறாங்க. அப்போ இப்படிலாம் பார்க்கும் பொழுது அந்த பர்சனாலிட்டி, நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டியை வந்து இவங்க டெவலப் பண்ணிடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரிகிறப்ப தான் அதிலிருந்து விலகுன்னு நினைக்கிறாங்க. இது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அப்படி விலக முடியாது, விலகவும் கூடாது, விலகவும் விட மாட்டார்கள். ஆகவே அவர்களோடு எப்படி வாழணும், அவங்களை எப்படி நீங்கள் வந்து புரிந்து கொண்டு வாழணும், அவர்களை வந்து தவறு என்று சொல்லி விலகி வர முடியாது, அவங்கள விட்டுட்டு வர முடியாது, அவங்கள வந்து நீங்கள் துண்டிச்சுட்டு வாழ முடியாது, வர முடியாது. ஏன்னா உங்களுடைய தன்மைகள் எல்லாமே தெரியும். உங்களால் துண்டிச்சுட்டு ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது, துண்டிச்சுட்டு ஒரு நிமிஷம் கூட வெளியில் போக முடியாது. ஆகவே உங்களை நீங்கள் எப்படி முறைப்படுத்த வேண்டும், அப்படிப்பட்டவங்ககிட்ட வந்து எப்படி நீங்கள் வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் தொடர் உளவியல் சார்ந்த ஆலோசனை தேவை. இது வந்து 1 நாள் 2 நாள் கிடையாது, குறைஞ்சு 3 ஆண்டுகளுக்கு மேலே தேவைப்படும்.
ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி பீப்புள் வந்து லைஃப் பார்ட்னராகவோ பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாங்கன்னா அவர்களை நீங்கள் எப்படி கையாளணும், அவர்களை கூட எப்படி வாழணுங்க தான் தொடர் ஆலோசனை வேணுங்கிற பற்றிய விழிப்புணர்வு தான் இது. நண்பர்களே, இது வந்து முற்றிலுமான உளவியல் சார்ந்த விழிப்புணர்வு. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையை முறைப்படுத்த உங்களுடைய வாழ்க்கை லைஃப் பார்ட்னர் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர் நார்சிஸ்டிக் பார்ட்னர் இருந்தால் அவங்களோடு நீங்கள் தொடர்ந்து இணைந்து மகிழ்ச்சியாக வாழ நாங்கள் உதவி செய்கிறோம். நீங்கள் அந்த குழந்தைகள் உருவான பின்னாடி அவர்களை நீங்கள் விட்டு வெளியும் வர முடியாது. வெளியே வந்தாலும் உங்களுடைய மனநிலை எடுத்துக்கொள்ளாது. அதனால் நீங்கள் கஷ்டப்படுவீர்கள் என்பதும் அது அவர்களுக்கு தெரியும். அதே போல் அது உங்களுக்கு தெரியாது. ஆகவே நீங்கள் அவர்களோடு இணைந்து எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு தான் நாங்கள் உதவி செய்கிறோம். அதே போல் இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி உள்ளவங்க யாரையுமே நல்லவங்க சொல்ல மாட்டாங்க. மருத்துவர்கள் உதவி செய்தாலும் அவர்கள் உணவுகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பல நேரங்களில் வந்து தன்னுடைய லைஃப் பார்ட்னர் வந்து காயப்படுத்தி அதன் மூலமாக கூட இவங்க தான் காயப்படுத்தினாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவர்களுடைய